தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாவேக்காவை வந்து விஜய் வந்து பாஜகவின் கள்ள குழந்தைன்னு சொன்னாரு. அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. திருமாவுக்கு இருக்கிற ஒரு ஐயா என்னன்னா, இது இருக்கலாம், பாமக வந்து விஜயோட ரொம்ப க்ளோஸா வருது. நீ கட்சி வச்சிருக்கிறதே இதுக்குதான், ராஜாவா இருக்கிறதே இதுக்குதான், ஜெயிக்கிறது தான் ராஜதந்திரம். இயக்குனர் ரஞ்சித் சமீபத்தில் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பேசும்போது சேலம் அம்பேத்கர் விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இங்க 8 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பேரு, ஆனா அமைச்சர் வன்னியரசன் மட்டும்தான் தலித் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்களே ஒழிய மீதி எல்லா அமைச்சர்கள் எங்க பிரதிநிதி மாதிரியே இல்ல, உங்களுக்கு கோவம் வர வேணாம் சொல்லியிருக்காரு. ஒரு 60 ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்துல டோக்கன் ரெப்ரசன்டேஷன் இருந்த இடத்துல 8 அமைச்சர்கள்ங்கிறது வந்து நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது. ஒண்ணும் வேணாம், ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ஒரு ஜெயலலிதாவால கொடுக்க முடிஞ்சது, மற்ற திராவிட கட்சி முதல்வர்களால அதை செய்ய முடியல. நாம எல்லாம் வாய்கிழிய கத்தலாம், பிஜேபி வரக்கூடாது, பிஜேபி வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாக்க அப்புறம் எப்படி வராம இருக்கும்? அம்பேத்கரை இந்த அளவுக்கு வெளிப்படையா காட்டினது வந்து விஜய் மட்டும்தான். மக்கள் மாற்றம் வேண்டிதான் இது வந்து இருக்கு அப்படிங்கிறத நாம ஏத்துக்கணும். அது இல்லாம மக்களை திட்டுறதோ இல்ல அதுக்கான சூழல் இல்ல அப்படி இப்படின்னு நம்ம புலம்புறது, ஒப்பாரி வைக்கிறது, அது அரசியல் கிடையாது. இந்த மகளிர் உதவி திட்டத்துக்கு எந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க? அதெல்லாம் எதிர்த்து திருமாவளவன் பேச கிடையாது. கூட்டணியில தானே இருந்தீங்க. துப்புரவு தொழிலாளர்கள் அடி வாங்கினப்ப கூட இவங்க ஒண்ணும் பெருசா பேச கிடையாது. அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காம இன்னைக்கு விஜய் மேல இருக்கிற விஜய் சீண்டி பாக்குற அளவுக்கு ஒவ்வொரு முறையும் பேசுறதுங்கிறது வந்து 29 தேர்தலில் வந்து திருமாவளவன் அவர் வந்து முதல் விஜயோட தவிக கூட்டணி தொடர்பாக நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது மாற்று ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல விஜயோட கூட்டணி அமைக்கிறது தான் வந்து வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். திமுகவோட போறது வந்து சூசைடுக்கு சமம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். டைம்ஸ் நவ் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். தற்கால அரசியல் சூழல் குறித்து நம்முடைய உரையாடுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திரு MC ராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல், அதுல வந்து முதல்வர் விஜய் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய சில மாற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது என்னன்னா, முதலமைச்சர் விஜயே வந்து சட்டமன்ற உரையில வந்து கன்னிப்பேச்சில் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நாங்க வந்து எங்களுடைய அரசுல வந்து 8 தலித் அமைச்சர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டில் சமூக நீதினு பேசிக்கிட்டு இருக்க கட்சிகளே வந்து செய்ய முடியாத நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அவர் சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைக்கான இந்த அவர் சொல்றதுக்கான அந்த அரசியல் ஆழத்தை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதை வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. அதாவது திராவிடக்கு ஆதரவாளர்கள் அல்லது திமுக அனுதாபிகள் அந்த கட்சிக்காரர்கள் சொல்ற மாதிரி நீங்க பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டா போதுமா, அதனால என்ன வந்துடும்? இதுவரைக்கும் பிரதிநிதித்துவமே கொடுக்க கிடையாது பெரிய அளவுல. இதுவரைக்கும் கொடுத்ததெல்லாம் ஒரு டோக்கன். காங்கிரசுக்கு அடுத்தாப்புல வந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிகள்ல அது எல்லாமே தலித்துகளுக்கான ஒரு டோக்கன் ரெப்ரசன்டேஷனா தான் இருந்தது. ஆனால் ஒரு கூடுதலான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷனுங்கிறத நம்ம பார்க்க மறக்கிறோம். இதை குறை சொல்லுபவர்கள் இல்லைன்னா இதனால என்ன ஆயிட போகுது, சில மார்க்சிய அன்பர்கள் கூட இடதுசாரி அன்பர்கள் கூட அந்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா இடதுசாரி கட்சிகள்ல வந்து தலித்துகளுக்கு எந்த அளவுக்கு எம்பவர்மென்ட் கொடுத்திருக்காங்க, அந்த கட்சிகளோட அடித்தளம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் தலித்துகளோட தான் இருக்கு. ஆனா ஏதோ இப்பதான் வந்து ஒரு தலித் வந்து மாநில செயலராக வந்திருக்காரு, ஒரு பொலிட் பியூரோ மெம்பரா ஒரு தலித் வந்து போன காங்கிரஸ்ல தான் வந்திருக்காரு. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா வச்சு பாக்குறப்ப விஜய் வாட் எவர் இட் மே பி, அவரோட அரசியல் பார்வை, அவரோட அரசியல் புரிதல், இதையெல்லாம் தாண்டி இந்த ரெப்ரசன்டேஷனை கூடுதலாக கொடுத்திருக்கிறது, முக்கியமான துறைகளுக்கு கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒன்று. கிடைச்சிருக்கிறத யார் எப்படி பயன்படுத்துறாங்க, இந்த அமைப்புல எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க என்ன கொடுத்ததுனால பெரிய இதா அப்படின்னு பேசுறது வந்து அது ஒரு சாரமற்ற வாதம். இது ஒரு முக்கியமான திருப்பு முனை தலித் அரசியல்ல தமிழ்நாட்டுல. முக்கியமான 2 விதத்துல திருப்பு முனை. ஒண்ணு, தலித் அமைப்புகள் தலித் அரசியல் இருக்கு இல்லையா, அது இதை எப்படி பாக்குது, அதோட எதிர்வினை எப்படி இருக்கு, இதோட தாக்கம் அவங்க மேல எப்படி இருக்கும். அதே சமயம் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸுக்கு இதோட தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும். சோ இதுவரைக்கும் திராவிட கட்சிகள்ல வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய 1, 2 இவங்க தான் மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க. வேற எந்த இதுலயும் இல்லை.
ஆனா சொல்லுவாங்க, நாங்க வந்து மாவட்ட துணை செயலாளரா நாங்க வந்து தலித்தை போட்டிருக்கோம். அப்படி போட்ட எத்தனை பேர் வந்து பவர்ஃபுல்லான ஆட்களா இருக்காங்க? என்ன அதிகாரம் உங்களுக்கு இருந்தது? என்ன மாதிரியான அதிகார பகிர்வு இருந்தது கட்சிக்குள்ளாரையே? சோ விஜய் தாவேக்காவை நான் ஒரு மற்றொரு திராவிட கட்சியை தான் பாக்குறேன். ஆனா இதுவரைக்கும் இருந்த திராவிட கட்சிகளை விட இந்த இது வந்து கொஞ்சம் ப்ரோக்ரசிவா இருக்கு சில விஷயங்கள்ல. ஓகே. ஏன் அடுத்து மற்றொரு திராவிட கட்சியா பாக்குறேன்னு நீங்க சொல்றீங்க? அதுக்கான விளக்கங்கிறத நீங்க எப்படி? ஆமா, வேற வேற எப்படி பார்க்க முடியும்? அவங்களோட கொள்கை தலைவர் யாரு? பெரியாரும் அண்ணாவும். என்ன அடுத்து அம்பேத்கரையும் வச்சுக்கிறாங்க. என்ன அம்பேத்கரை இந்த அளவுக்கு வெளிப்படையா காட்டினது வந்து விஜய் மட்டும்தான். அதையும் நம்ம ஒத்துக்கணும். கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தரா அம்பேத்கரை ஏத்துக்கிட்டது இவங்க தான். திராவிட கட்சிகள் வந்து அம்பேத்கரை வந்து ஒரு கிள்ளுக்கீரையா தான் ஒரு வச்சுக்குவாங்க ஒரு ஓரத்துல. பெரியாரும் அம்பேத்கரும் ஒன்னா இருந்தாங்க, ஒரே நோக்கத்துக்காக போராடினாங்க அப்படின்னு. ஒரு 60 ஆண்டு கால ஆட்சியில தமிழகத்துல டோக்கன் ரெப்ரசன்டேஷன் இருந்த இடத்துல 8 அமைச்சர்களுங்கிறது வந்து நீங்க சாதாரணமா கடந்து போக முடியாது. இதையும் சொல்லலாம், விஜய்க்கு வந்து இந்த தேர்தல்ல கூடுதலாக, அதாவது தலித் வாக்குகள், தலித் வாக்கு வங்கி விஜய் பக்கம் நகர்ந்து இருக்கு. அதுவும் ஒரு உண்மை. அத விஜய் புரிந்திருக்கிறார், அதை அக்னாலஜ் பண்றாருங்கிறது தான் இதை பார்க்க முடியும். ஒருவேளை அதனாலதான் அவர் வந்து தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி அமைப்பதில் கூட அவர் பாமக பக்கம் கூட போயிருக்கலாம், இல்ல வேற அதிமுக அந்த மாதிரி கூட போகாம விசிக இன்க்ளூசிவ் காங்கிரஸ் இந்த கூட்டணி வரணும்னு அவர் விடாப்படியே கொஞ்சம் நின்னதுக்கு காரணம், அதுக்கான ஸ்டெப்ஸ் அதிகமாக எடுத்ததுக்கு காரணமும் இந்த நமக்கு வந்த முதல் வாக்குகளை வந்து பொலிட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணணும், நமக்கான ஒரு வாக்கு வங்கியாகவும் அதை மாத்திக்கணும்ன்ற ஒரு அதுக்குள்ள நோக்கம் இருக்குன்னு நீங்க பொலிட்டிக்கல் ஆங்கிள் அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அப்சல்யூட்லி கரெக்ட். அதாவது தனக்கு ஒரு புதிதாக ஒரு வாக்கு வங்கி வந்திருக்கு. அந்த வாக்கு வங்கி அவ்வளவு எளிதா போயிடாது. என்ன அதாவது தலித்துகள்ல வந்து தலித்ஸ், இந்து தலித்துகளா இருக்கட்டும், கிறிஸ்தவ தலித்துகளா இருக்கட்டும், அப்புறம் மைனாரிட்டிஸ், இவங்களோட வாக்கு வந்து பெருவாரியாக அவருக்கு வந்திருக்கு. குறிப்பா முஸ்லிம் விமன் ஓட்டர்ஸே பெருவாரியாக விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப இதையெல்லாம் பாக்குறப்ப இதை கன்சாலிடேட் பண்ணுங்கிறது வந்து யாருக்குமே இருக்கும், யாருக்குமே இருக்கு. தனக்கு வந்திருக்கிற ஒரு ஆதரவு தளத்தை தனக்கானதா மாத்தணும், அந்த ஆதரவு தளத்தை மேலும் வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு காரணம். ஆரம்பத்துல இருந்தே அவர் வந்து கூப்பிட்டு இருந்தார் திருமாவளவனை, கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. அதாவது விழுப்புரம் மாநாட்டில இருந்தே அந்த இது இருக்கு. என்ன விடுதலை சிறுத்தைகளோட முழக்கம் என்ன? அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு. இதுவரைக்கும் அவங்களோட இது வந்து என்னன்னா வெற்று முழக்கமா இருந்தது. அதுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்கிறது யாரு? விஜய் தான். அப்படிங்கிறப்ப விஜயை ஏத்துக்கிறதுல எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது திருமாவுக்கோ விசிகாவுக்கோ. திரும்பவும் திமுக பக்கம் இது வருமா? ஏன்னா இது வரைக்கும், இதுக்கு முன்னாடி வரைக்கும், என்னைக்கு எம்ஜிஆர் இருந்தாரோ, என்னைக்கு ஜெயலலிதா இருந்தாங்களோ, அது வரைக்கும் தலித் வாக்கு வங்கிங்கிறது வந்து பெருவாரியாக, அதாவது குறிப்பிடத்தகுந்த அளவுல வந்து அதிமுகவுக்கு தான் போயிட்டு இருந்தது. அதுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. என்ன திமுகவுக்கும் போகல, திமுகவுக்கு போனது திரும்ப விஜய்க்கு வந்திருக்கு. அப்படிதான் நான் பாக்குறேன். இத ஒரு அரசியல் கட்சியாக விசிக உள்வாங்க வேண்டும். அப்படி இருந்தும் அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியெல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு தலித்த முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன். அதாவது திருமாவளவனை வந்து திமுக இணைந்து பொதுவாக ஒரு முதலமைச்சரா கொண்டு வரலான்ற ஒரு முயற்சி சொன்னதா இருக்கட்டும். இப்ப அண்மையில கூட அவர் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சேலத்துல அம்பேத்கர் சிலை திறப்பு விவகாரத்தை சொல்லிட்டு மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன மாற்றம் சொல்லப்போனா, போன ஆட்சியிலே அம்பேத்கர் சிலையை வந்து கம்பிகளை வச்சு மூடிதான் இருக்க வேண்டியது, இப்பயும் அப்படிதான் இருக்கு. இவன் உதாரணத்துக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பிரதமர் மோடியே வந்து டெல்லியில் அம்பேத்கர் கால் மேல கால் போட்டு சிலையை திறக்க முடியுது, ஆனால் தமிழ்நாட்டை திறக்க முடியலங்கிற விஷயங்கள்லாம் கூட அவர் சொல்றாரு. ஸோ அவர் இப்ப அதுக்கப்புறம் இந்த விஜய் தலைமையில ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம், விஜய் தலைமையில ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் முன்னெடுக்கிற அரசியலை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவர் ரொம்ப குழப்புறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மேலேயும் வருது. இது சம்பந்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். இதை ரெண்டு விதமா பார்க்கலாம். அடையாள அரசியலுக்கு ஒரு எல்லை இருக்கு. என்ன அதாவது இதை நான் குறை சொல்லல, தலித் அரசியல் வந்து ஒரு அடையாள அரசியலா தான் மேலெழுந்து வர முடியும். அதுதான் சமூக யதார்த்தம். சின்ன சின்ன அடையாள அரசியல்லாம் வரப்ப, ஒரு பெரிய அடையாள அரசியல் வரப்ப அதுல ஒண்ணும் முழுகி அதுல அமிழ்ந்து போயிடும். அந்த பெரிய அடையாள அரசியல் இதெல்லாம் உள்வாங்கிக்கும்.
பாமக அந்த மாதிரி உள்வாங்கப்பட்டு விட்டது. அப்படி உள்வாங்கப்படாதது சரிவை நோக்கி போகும். இப்ப விஜய் பேசுற அரசியல் என்ன? கவர்னன்ஸ். அவர் ஐடியாலஜி பேசுறது இல்ல. ஆமா. கவர்னன்ஸ் கிளீனா இருக்கணும். ஐடியாலஜி செகண்டரி. செகண்டரி அது. கரப்ஷன் வேண்டாம். So அதுதான் வந்து கார்பரேட்ஸுக்கு தேவை டு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், இல்லையா? சோ இந்த ஒரு மேக்ரோ ஸ்ட்ரக்சர்ல இருந்து பார்க்கிறப்ப எதை நோக்கி நகருது அரசியல், எதை நோக்கி இந்த முதலாளித்துவ அமைப்பு நகர்த்துது, அதுல அடையாள அரசியலுக்கான இடம் எங்க இருக்கு? அடையாள அரசியலுக்கு இடம் சுருங்கி போகுது. இது ஒண்ணு. இரண்டாவது, எந்த ஒரு அரசியல் கட்சியும் எதுக்காக அரசியல் கட்சி இருக்கு? ஆட்சி அதிகாரத்துக்கு தான் வரதுக்கு. அதிகாரத்துக்கு போகணும், தான் அதிகாரத்துக்கு போகணும். இப்ப வந்து அதிகாரத்துக்கு உங்க கட்சிக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதை ஏற்க மனம் இல்லாமல், இல்லைன்னா அதுல வந்து ஒவ்வாம இருக்கு அப்படிங்கிறத இவர் வந்து இந்த மாதிரிலாம் பேசுறது. மூன்றாவது, நான் முதலமைச்சரா வர முடியாது, தலித்தை ஏத்துக்கிற மனநிலை என்ன இல்ல அப்படின்னு நானே சொன்னாக்க, திருமாவே சொன்னாக்க, அவரோட ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்க? ஏன் இவர் பின்னாடி போகணும்னு தான் நினைப்பாங்க. நான் வர முடியாது, இன்னைக்கு சூழல் அந்த மாதிரி இல்ல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு இந்த அரசியலுக்கு வரணும்? இந்த அரசியலுக்கு என்னத்துக்கு வரணும்? அவரோட மனப்பக்குவம் இல்லைங்கிறத சொல்ல வர்றது அதை வந்து நோக்கிய பயணம், தன்னுடைய இல்ல அதை தன் நோக்கிய சமூகத்தல பயணம். மக்கள்கிட்ட வந்து சொல்றாரா ஒருவேளை நீங்க வந்து இது வந்து ஒரு கவர்ச்சியான ஒரு அப்ப விஷயமா நான் தோத்து போயிட்டேன், நான் தோத்து போயிட்டேன், என்னால முடியாது அப்படிங்கறது தானே, இல்லையா? அதை சொல்லவே கூடாது. அந்த யதார்த்தத்தை மாத்துறதுக்கு நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க சொல்லுங்க. நான் வருவேன், தலித் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்க பேசணும், இல்லையா? ஏன் பயம்? இல்ல அதை ஆனா சொல்றதுல அதுக்கான என்ன பயம்? பாதையில கொஞ்சம் இப்ப கொண்டு போற மாதிரியும் தெரியுதுங்களே சார். ஏன்னா இப்ப அதான் சமீபத்துல கூட அவங்க கொண்டு கொண்டு போறதுங்க தன்னுடைய தனித்துவத்தை வந்து எந்த அளவுக்கு அடுத்து கொண்டு போலாங்கிற நோக்கத்துல தான் வந்து இப்ப சிந்தனை செல்வன் கூட சமீபத்துல நேத்தி நினைக்கிறேன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த என்ன சொல்றது, தமிழ் தாய் வாழ்த்தை பத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. தெற்கனமும் வயசு சேர்ந்த திராவிட நெல் அதெல்லாம் கூட நம்ம பேச வேண்டியதில்லை. அடுத்து நம்மளோட முழக்கங்கிறது, நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது அடங்காமறு அத்துமீறுன்னு தான் இருக்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழ் தாய் வாழ்த்து எழுதி அது வந்து ஒழிக்கிற காலம் தமிழ்நாட்டில் வருங்கிற மாதிரி அவங்களும் இப்ப ஒருவேளை இந்த விஜயோட வெற்றிங்கிறது இது திராவிட கட்சிகளுக்கான பின்னடைவை வந்து நாம் இதை பயன்படுத்தி, நீங்க சொல்லாமே இது அவங்க தன்னுடைய வாக்கு வங்கி கொஞ்சம் நகர்ந்து போயிருந்தாலும் இந்த களத்தை வந்து நம்ம இப்ப எஃபெக்டிவா கொண்டு போய் பயன்படுத்தி நம்மளோட அரசியல் அதிகாரத்தை வந்து அதிகமா வென்றெடுக்கணும்ன்ற நோக்கத்துல அவங்க கொண்டு போறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. போன வருடம் அவரோட பிறந்த நாளை போய் வந்து ஜெயமோகன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். தமிழ்நாட்டுல முதல்வருக்கான தகுதி வந்து திருமாவளவனை தாண்டி யாருக்கும் அதிகம் இல்லை அப்படின்ட்டு. என்ன ஜெயமோகனை பற்றிய விமர்சனங்கள்லாம் வேற ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு கருத்து ஒரு பொதுவான ஒரு எழுத்தாளர், என்ன ஒரு காத்திரமான எழுத்தாளர் தான் வரும், என்ன அவர்கிட்ட இருந்து வருது. அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஓப்பனா வந்து இந்த மாதிரி நான் இதுக்கான சூழல் என்ன இல்லை அப்படி இப்படிலாம் பேசுறது என்னன்னா, உங்களோட அரசியல் இதுவரைக்கும் ஒரு கண்காணி அரசியலா இருந்திருக்கு. அதுதான் யதார்த்தம். ஏதோ ஒரு கட்சியோட அலையன்ஸ் அதுல கிடைக்கிறது. இங்க வந்து இவங்க வந்து மாஸ் மொபிலைசேஷன், பெருவாரியான மக்களை கட்சிக்குள்ளார கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கான வேலை நடக்கவே இல்லை. தலித்துகள்கிட்ட பெருவாரியாக இருக்கிறவங்க சின்ன சந்தேகம் தான் கொண்டுட்டு வரணும். இதை பத்தி என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி திருமாவளோட ஆரம்பத்தில் அரசு ஊழியர்கள் இருந்து அப்புறம் அமைப்பு உருவாக்கி அரசியல் பாதைக்கு வராம இருந்து அப்புறம் அவரும் கிட்டத்தட்ட இந்த பேரலல்ஸ் கொண்டு போகலாம். அவரும் அதாவது 20 வருஷமா 15 வருஷமா என்னைக்கு இவங்க வந்து அலையன்ஸுக்கு போனாங்களோ ஒரு தடவை அலையன்ஸ் போகலாம். என்னைக்கு தனியா நின்று இருக்காங்க? ஓகே, கூட்டணி அரசியல் அவங்க வந்து எழுச்சி பெற விடாம தடுக்குதுன்னு நீங்க சொல்ல வரீங்க. பாமக தனியா நின்று தன்னோட ஆதரவு எவ்வளவுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பிற்பாடுதான் அலையன்ஸுக்கு போறாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. தலித் தலைவர்களுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுல ஊடக வெளிச்சம் அவ்வளவு எளிதாக கிடைத்து விடுகிறது. அடிப்படையான விஷயம் மாஸ் மொபிலைசேஷன். நீங்க எந்த அளவுக்கு இந்த மக்களை அரசியல் படுத்துனீங்க, அதுதான் முதல் கேள்வி. சோ அரசியல் படுத்துறதுக்கான ஒரு இது, அதாவது இந்த தலித் எழுச்சிக்கு, இன்னைக்கு இருக்கிற தலித் எழுச்சிக்கு ஒரு காரணம் என்னன்னா, மற்ற எல்லாத்தையும் விட ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அதுதான் வந்து கீழே
எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தது. அதுதான் இவங்களை வந்து பஞ்சாயத்து தலைவர்களாகவும் நகராட்சி தலைவர்களாகவும் மாநகராட்சி மேயர்களாகவும் கொண்டு வர்றதுக்கு வழிவகுத்தது பஞ்சாயத்து ராஜ் சட்டம். அதுதான் தலித்துகளுக்கு தாங்களும் அதிகாரத்துக்கு வர முடியுங்கிறத காட்டினது. கிராம பஞ்சாயத்து தலைவரா வரலாம், நகர பஞ்சாயத்துக்கு தலைவரா வரலாம், மேயரா வரலாம், ஏன் முதல்வரா வர முடியாது? அந்த கேள்வியை தான் நீங்க வைக்கணும். அதுக்கான சூழல் என்ன இல்ல, அப்ப அந்த சூழல்ல வரலங்கிறதுக்கு காரணம் என்ன? திராவிட அரசியல். அத சொல்லணும்ல. ரெப்ரசன்டேஷனே கொடுக்காம இருந்தாங்க அரசியலோட நீங்க தொடர்ச்சியாக நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க. மக்கள் நல கூட்டணி முயற்சி பண்ணாரு சார், நடுவுல கூட இல்ல, அது வந்து தொடர்ந்து இருக்கணும். அது வந்து ஒரு ப்ரொட்டஸ்டா வந்தது. அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. ஆனா அப்போதைய சூழல்ல அதுக்கான இது மக்கள்கிட்ட ஏற்பு இல்லை. மக்கள்கிட்ட ஒரு ஏற்பு ஏற்படுத்தாம நீங்க பண்றப்ப வந்து என்ன, அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அறிவுத்தளத்துல இல்லைன்னாக்க இன்டெலெக்சுவல்ஸ் மத்தியில, அப்புறம் படித்தவர்கள் மத்தியில அதுக்கான ஒரு வரவேற்பு இருந்தது. ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைச்சதுல அதுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்துதான் இப்ப விஜய் வந்திருக்காப்ல. விஜயகாந்த் வராப்புல, அடுத்தாப்புல இவங்க மக்கள் நல கூட்டணிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இதோட ஒரு ப்ராசஸா நம்ம பார்த்தோம்னாக்க விஜய் வந்தது புரியும். சோ இந்த மாற்றம் வந்திருக்குங்கிறத நம்ம ஏத்துக்கணும் முதல்ல. whether you are in a Dalit politics or in mainstream politics, மாற்றம் மக்கள் மாற்றம் வேண்டிதான் இது வந்திருக்கு அப்படிங்கிறத நாம ஏத்துக்கணும். அது இல்லாம மக்களை திட்டுறதோ இல்ல அதுக்கான சூழல் இல்ல அப்படி இப்படின்னு நம்ம புலம்புறது, ஒப்பாரி வைக்கிறது, அது அரசியல் கிடையாது. இடதுசாரிகள் என்னைக்குமே ஒப்பாரி வச்சது இல்லையே தோத்தா கூட. ஏன்னா அவங்களோட அரசியல் மக்களை மையப்படுத்தின அரசியல். என்னைக்கும் திரும்ப மக்கள்கிட்ட போவோம், மக்களை தயார்படுத்தணும்னு தான் இருக்காங்க. சரி, இவர் தலித் மொபிலைசேஷனுக்கு மாநாடுகள் நடத்தினது தவிர என்ன பண்ணார்? பிசிகே என்ன பண்ணிருக்கு? என்ன மாதிரியான இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இருக்காங்க? அது சம்பந்தமா நானே உங்களோட கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன், பெண்களுக்கான பெண் தலைவர்கள் உருவாக்குறதுலயும் ஒரு சில விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்குங்கும் போது திமுக விசிகாலே எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொதுவாக முற்போக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது பெண் தலைவர்களே ஏன் கொண்டு வர முடியாத சூழல் ஏன் இருக்குங்கிறது எனக்கு அதுவும் நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதை ஏன் நீங்க உங்களோட பார்வை எப்படி இருக்கு சொல்லப்போனா பெண் தலைவர்கள் வந்து விசிகால வரதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? விசிகாவில் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களே பெரிய அளவுல உருவாக கிடையாது. ஏன் பெரிய அளவுல உருவாக கிடையாது? அதாவது தமிழ்நாட்டு அரசியல் சூழல் என்னன்னா, அடுத்த இது வந்து சுயம்புவா உருவாகி வரணும். திருமாவளவன் சுயம்புவா உருவாகி வந்தவர், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இவ்வளோ காலம் அரசியல்ல பயணித்து தனக்கான ஒரு இடத்தை இது பண்ணியிருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல எப்படிப்பட்ட சூழல்னாக்க, தலித் அரசியல் வளர்றத, தலித் கட்சிகள் வளர்றத டாமினன்ட் காஸ்ட் வந்து விரும்பாது. எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கண்டெயின் பண்ணும். அதுக்கான ஸ்பேஸை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறத விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுல சர்வை பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா இதெல்லாம் சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் இதெல்லாம் உடைச்சுதான் ஒரு கன்ஷிராம் வந்து ஒரு மாயாவதி சீஃப் மினிஸ்டரை கொண்டு வராது. சோ அந்த மாதிரி பாக்குறப்ப இங்க வந்து இரண்டாம் கட்ட தலைவர் வர கிடையாது. ரெண்டாவது, தமிழக அரசியல்ல வந்து பெண்களை பத்தி பெரியார் காலத்துல இருந்தே நம்ம பேசணும், பெண் விடுதலை எல்லாம் பேசுறோம், எல்லாம் இருக்கு. ஆனா திகாவில எத்தனை பெண் தலைவர்கள் இருந்தாங்க? திமுகவில் எத்தனை பெண் தலைவர்களுக்கு ப்ராமினன்ஸ் கிடைக்குது? குடும்பத்துல இல்லைன்னா யாருக்காவது ப்ராமினன்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது மரபு வழி வரக்கூடிய வாரிசு உரிமையா தான் வருது. சோ அப்படி பாக்குறப்ப இது ஒரு சின்ன கட்சி, இதுல வந்து அவங்க வரல அப்படின்னு கேட்கறது வந்து அவ்வளவு பெரிய இது இல்லை. ஆனா வந்திருக்கணும். எனக்கு சந்தேகம் என்னன்னா, வழக்கத்துல போட்டிகள் இருக்கும், நீங்க சொன்ன பதவி வாங்குறதுக்கு பொறுப்புக்கு வந்து போட்டி இருக்குங்க. இப்ப திமுக போது விசிக இயல்பா கொண்டு வரதுக்கான சூழல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல தலித் பாலிடிக்ஸ்ல பெண்களுக்கு சூழல் இருக்கு. கட்சி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் வளர்ந்து வந்தப்பயே வந்து 1-2 பெண் தலைவர்கள் இருந்திருக்கணும். அண்ணாதுரை வந்து எப்படி அடுத்த கட்ட தலைவர்ல உருவாக்குனாருனாக்கா அவங்களோட டேலண்ட்டை பார்ப்பாரு, அவங்கள வந்து இது பண்ணுவாரு. ஸோ அந்த ஒரு அணுகுமுறை, முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, தமிழ்நாட்டுல வந்து திராவிட இயக்கத்தை ஒரு மாஸ் மூவ்மெண்டா மாத்தினாரு. மக்கள் இயக்கமா மாத்தினது வந்து அண்ணா, அவரோட பங்களிப்பு அது. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து
இந்த கட்சியை நீங்க மக்கள் இயக்கமா கொண்டு போயிருந்தீங்கன்னா, மாஸ் மொபிலைசேஷன் நடந்திருந்தாதான் உங்களுக்கு வந்து அது வரும். அது வரல. அதனால உங்களுக்கு நிர்வாகிகள் தான் இருக்காங்க. நிர்வாகிகள் தான் இருக்காங்க. அதுல ஒரு சில நிர்வாகிகள் இந்த போராட்டங்கள் அது இதுல இருந்து வந்தது. அது வன்னியரசா இருக்கலாம், சிந்தனை செல்வனா இருக்கலாம். இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஆரம்ப கட்டத்துல இருந்து இந்த போராட்ட காலத்துல இருந்து வந்தவங்க தான். அது இன்னும் பரவலாக இருந்திருந்தால் பெண் தலைவர்கள் வந்திருப்பாங்க. விஜய் வந்து இன்னும் ஒவ்வாமையா பாக்குறது சரி. தேர்தலுக்கு முன்னாடி வந்து தாவேக்காவை வந்து விஜய வந்து பாஜகவின் கள்ள குழந்தைன்னு சொன்னாரு. அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது. இதுவரைக்கும் யாரும் எந்த ஆதாரமும் கொடுக்கவும் கிடையாது. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்ன எந்த ஒரு ஆதாரத்தையும் தன்னோட எல்லாமே ஒரு யூகம் தான். தனக்கு அதிகாரத்துக்கு வரணும் தான் எல்லாமே அரசியல் ஒரு யூகம் பண்ணுவாங்க. தான். நீங்க சொல்ற மாதிரி யாரும் அடுத்தவங்களுக்காக வந்து ப்ளே பண்ணுங்கிறது யாருமே தன்னோட என்ன அதிகாரத்துக்காக தான் தன்னுடைய பொது வாழ்க்கைக்கு வரதுக்கு தான் அதிகாரத்துக்கு வரணும் தான் வர போறாங்க யாரா இருந்தாலும். என்ன அடுத்தது அப்படியே ஒரு சாய்வு அந்த பக்கம் இருந்தா கூட நாம கூட போயிட்டு அதை தடுத்து செக்குலர் பாதைக்கு கொண்டுகிட்டு வரணும். அதுதானே அரசியலா இருக்கணும் இல்லையா? காங்கிரஸ் அதை தானே செஞ்சிருக்கு. ஏன் காங்கிரஸ் வந்து டிவிக்கோட சேர்றதுக்கு முன்னாடியும் டிவிக்கு ஆதரவாக இருந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு அரசியல் கட்சி, மக்கள்கிட்ட அபரீதமான ஒரு செல்வாக்குள்ள ஒரு அரசியல் தலைவர் விஜய் அந்த பக்கம் போயிடக்கூடாது. அதை தடுக்கணும். என்ன சோ கம்யூனல் போர்சஸுக்கு, ரைட் விங் போர்சஸுக்கு கூடுதல் பலம் வந்துடக்கூடாது. அதை செய்யணுமா இல்லையா? அந்த அடிப்படையிலையாவது என்ன விஜய வந்து இவங்க வந்து இது பண்ணணும். இடதுசாரிகள் செஞ்ச மாதிரி ஐயுஎம்எல் செஞ்சிருக்கிற மாதிரி நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நாங்க கட்சியில தான், ஆட்சியில தான் இருக்கிறோம், நாங்க கூட்டணியில இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சொல்றது, ரொம்ப நுணுக்கமா பேசுறது வந்து மக்கள்கிட்ட போய் சேராது. அடுத்து மக்கள் மொழியில நீங்க பேசணும், மக்களோட உரையாடணும். திருமாவோட மேடை பேச்செல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவரு வந்து என்னத்தான் பேசணும், கடைசியில தன்னோட கேடர்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி கொண்டுகிட்டு வருவாரு. அது மட்டும் பத்தாது. அவர் வந்து ஒரு அகாடமிக் மாதிரி தான் ஒரு சிந்தனையாளர் அப்படிங்கிற ஒரு இதையும் இமேஜையும் வச்சுக்கணும், தலைவருங்கிறதையும் வச்சுக்கணும். என்ன அது வந்து கருணாநிதியை இமிட்டேட் பண்றது. கருணாநிதி தான் திமுகவில் இல்லைன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். எழுத்தாளர், திரைப்படம், அப்புறம் அரசியல் ஞானி, இந்த மாதிரி. அது தேவையில்லாத ஒண்ணு. காந்தி அந்த மாதிரிலாம் பண்ணிக்க கிடையாது. நேரு அந்த மாதிரிலாம் பண்ணிக்க கிடையாது. காமராஜர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கவே கிடையாது. என்ன உங்களுக்கு தேவை, உங்க ஆதரவு தளத்தோட நீங்க பேசணும், நீங்க உரையாடணும், அதை தக்க வைக்கணும், அதை விரிவுபடுத்தணும். சிந்தனையாளர் அடுத்த அம்பேத்கர்னு சொல்லிக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. நீங்க விஜய பிராண்ட் பண்ண காலம் போச்சு. இன்னைக்கு வந்து விஜய வந்து மாற்று பக்கம் போகாம பாதுகாக்கணும். நீங்களும் அதுக்கு நிக்கணும். அதுதான் ப்ரோக்ரசிவ் போர்சஸுக்கான வேலை. அதை திரும்ப செய்யணும். இயக்குனர் ரஞ்சித் சமீபத்தில் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துல பேசும்போது சேலம் அம்பேத்கர் விஷயங்களை சொல்லிட்டு என்ன சொன்னாருன்னா, இங்க 8 அமைச்சர்கள் இருக்காங்கன்னு பேரு, ஆனா அமைச்சர் வன்னியரசன் மட்டும்தான் தலித் இஷ்யூஸ் பத்தி பேசுறாங்களே ஒழிய மீதி எல்லா அமைச்சர்கள் எங்க பிரதிநிதி மாதிரியே இல்ல, உங்களுக்கு கோவம் வர வேணாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்ன மாதிரி இன்டெலெக்சுவல் தளத்துல மற்ற பகுதிகளில் இந்த தலித் அரசியல் பத்தி பேசுறதா ரஞ்சித்தோட கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்தை அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன செய்யணும், எதை நேர்மையா செய்யணும், அதை செஞ்சாவே போதும். என்ன அவங்க எல்லாம் இந்த தலித் அரசியல் வழியா அமைச்சர்களா வர கிடையாது. அது காங்கிரஸ் விஸ்வநாதனா இருக்கட்டும், ராஜேஷ்குமாரா இருக்கட்டும், இல்ல மற்ற தாவேகாவில இருந்து வந்த அமைச்சர்களா இருக்கட்டும், யாருமே இந்த தலித் அரசியல், இந்த தலித் உரையாடல் என்ன இந்த களத்துல இருந்து அவங்க வர கிடையாது. ஆனா அதே சமயம் அவங்க தலித்து அப்படிங்கிறது இருக்கு. என்ன சோ அது அவங்களுக்கு மறக்காது. ஆனா அவங்க எந்த அரசியல் வழியா வந்திருக்காங்களோ அந்த புரிதல் தான் அவங்களுக்கு இருக்கும். அதை நாம வந்து என்ன அத அதை கண்டுக்காம நீ தலித் அதனால நீ இதுக்காக பேசணும் அப்படின்னு பேசணும் இல்லையா? அது வந்து அவ்வளவு ஏற்புடையது கிடையாது. என்ன சொல்லலாம், அவங்க துறையில நேர்மையாக செய்ய வேண்டியதை செய்யணும். ரெண்டாவது அந்தந்த துறையில தலித்துகளுக்கு சென்று சேர வேண்டியதை செய்யணும், அதை பார்த்துக்கணும். அது முக்கியம். அதுதானே ஒழிய
எல்லாருமே அந்த தலித் கான்வர்சேஷனே முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்கீங்க அதுதானே இருக்கு. தலித் அரசியலுங்கிறது வந்து அடையாள அரசியலா இருக்கிற வரைக்கும் அதுக்கு இடம் கிடையாது. என்னைக்கு வந்து தலித்துங்கிறதுல இருந்து நீங்க டிரான்சென்ட் ஆகி மெயின் ஸ்ட்ரீம் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுக்கு இடம் இருக்கு. தலித்துங்கிறதுக்குள்ளாரையே நீங்க நின்னீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து நெருக்கி நெருக்கி அந்த இடம் இல்லாம போயிடும். இந்த ஜாதி அடையாளத்துல இருந்து நம்ம கடந்து போகணும். இல்லைன்னா நாமளும் ஒரு ஜாதியவாதியா தான் இருப்போம், நாமளும் ஒரு சனாதனியா தான் இருப்போம். நாம எல்லாம் வாய்க்கிழிய கத்தலாம் பிஜேபி வரக்கூடாது பிஜேபி வரக்கூடாதுன்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாக்க அப்புறம் எப்படி வராம இருக்கும்? என்ன இதுல வந்து விஜய் வந்து என்ன பிஜேபிக்கு பி டீம் பி டீம்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படா விஜய் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் கூட நகராம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. இது இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அரசு. என்ன இது அதுக்கு மக்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதாவுக்கோ ரைட் விங் பாலிட்டிக்ஸுக்கோ இடம் கொடுக்கல. அதை நாம செய்யணும், அந்த பக்கம் போகாதபடி நாம பாத்துக்கணும். அதை விட்டுட்டு நாங்க கூட்டணியில இல்ல ஆனா ஆட்சியில இருக்கிறோம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது கலைக்கு உதவாது. நீங்க சொன்னீங்க காந்தியன் மூவ்மெண்ட்ல இருந்து சொல்ல வந்தீங்க. அதான் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து காமராஜர், அதாவது 50களிலேயே காமராஜர் ஆட்சி காலத்திலேயே கக்கன்ல இருந்து ஆரம்பிச்சு தலித் அமைச்சர்களுக்கான பிரதிநிதித்துவங்கிறது அப்பயே வந்து அதிகமான அளவில் அது கணிசமா. எப்படின்னா, ஏன்னா நீங்க அப்போ 6-7 அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கக்கன் பரமேஸ்வரனா இருக்கட்டும், சிவசண்முகம் ஸ்பீக்கரா இருந்தாருங்கிற மாதிரி 6-7 பேர்லயே ஒரு 3-4 பேர் அதுவும் முக்கியமான காவல்துறை அமைச்சருங்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்ப சொல்லப்போனா. ஸோ அப்பவே அந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் இருந்தது. பிற்காலத்தில் இந்த இடத்துக்கு இப்போ வந்து நோக்கி நகர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் அது எப்படி அது வந்து ஆனதுக்கு அது ஏன் எப்படின்னு நீங்க அந்த பாயிண்ட். திராவிட கட்சி தலைமைகள் இருந்தது இல்லையா, அவங்களோட இன்செக்யூரிட்டி. காமராஜருக்கு இன்செக்யூரிட்டி கிடையாது, அவர் மக்கள் தலைவர், பெருந்தலைவர். அதாவது எனக்கு காமராஜர் ஆட்சியில நான் பிறக்கல, பின்னாடிதான் நானா வரேன். ஆனா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல ஒரு நல்ல அருமையான அரசு பள்ளி இருக்கு, உயர்நிலை பள்ளி. காமராஜர் ஊருக்கு வர்றாரு, எங்களுக்கு ஹைஸ்கூல் வேணும்னு கேட்கறாங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க, மேல போட்டு நான் செய்யறேன். தாலி அண்டா குண்டா இதையெல்லாம் மக்கள் கொடுத்தாங்க. சோ கல்வியை வந்து மக்கள் இயக்கமா கொண்டுட்டு போனாரு. அவர் சொன்னா நம்புனாங்க. என்ன காமராஜர் சொன்னதுனால மக்கள் நம்புனாங்க, அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தாங்க. அதன் பிறகு எந்த தலைவராக இந்த மாதிரி கட்டு கொடுத்திருக்காங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் தலை. அவருக்கு வந்து இன்செக்யூரிட்டியே கிடையாது. சோ அதனால கக்கனை வந்து அவர் போலீஸ் அமைச்சரா இருப்பார். தலித்துகளோட அரவணைச்சு போறதுக்கு அவர் தயார், அவருக்கு அதிகாரம் கொடுக்கறதுக்கு தயார். என்ன வேற யாராவது எதிர்த்தாங்கனாக்க முத்துராமலிங்க தேவரையே வந்து ஜெயில போட்டார். என்ன தலித்துகளுக்கு எதிராக நீ வன்முறை பண்றியா அப்படின்னு. அந்த துணிச்சல் இவங்களுக்கு கிடையாது, ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற இன்செக்யூரிட்டி. சோ அப்படிங்கிறப்ப அதன் பிறகு வந்த அமைச்சர்கள், அதன் பிறகு கருணாநிதி காலத்துல இருந்து எல்லாருமே இங்க வந்து பக்கத்துல இருக்க கர்நாடகாவிலையாவது ஹோம் மினிஸ்டர் வேற யாருக்காவது கொடுக்குறாங்க. இங்க வந்து என்னமோ அது இல்லைன்னா நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல. ஒருவேளை அவருக்கு வந்து காங்கிரஸ் காந்திய பின்புலம் வந்து இன்க்ளூசிவ் அப்ப நீங்க சொன்ன பிற சமூகங்கள் அதை வந்து ஒரு அவர்ஷனா பார்க்காம இருக்கிறதுக்கான இது கொடுத்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது சொல்ல காமராஜரோட காந்தியா காங்கிரஸ் இல்ல, காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பாலிடிக்ஸே ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், ஒரு அம்ப்ரெல்லா இது. அதுல எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. காங்கிரஸுக்குள்ளாரையும் ரைட் விங் இருப்பான். என்ன ஆனா அதே சமயம் அது ஒரு இன்க்ளூசிவான ஒரு இது. அதுல வந்து தலித்துகளுக்கான இடத்தை அது உறுதிப்படுத்துது. நான் தான் சொல்றேனே, தொடர்ந்து காங்கிரஸ் ஆட்சிகள்ல தான் வந்து தலித்துகளுக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் நடந்தது. பஞ்சாயத்து ராஜா இருக்கட்டும், என்ன எஜுகேஷன் கொண்டு வரதா இருக்கட்டும், ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் கொண்டு வந்ததா இருக்கட்டும், சிறப்பு உட்கூறு திட்டம். அதை போன இங்க திராவிட கட்சி என்ன பண்ணது? பக்கத்துல இருக்கிற ஆந்திராவில வந்து நீங்க வந்து சிறப்பு உட்கூறு திட்டத்துல இருக்க நிதியை வேற நிதிக்கு வேற இதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தினா அது கிரிமினல் அஃபென்ஸ். அதை இங்க நீர்த்து போக வச்சுட்டாங்கல்ல. அதெல்லாம் எதிர்த்து திருமாவளவன் பேச கிடையாது. கூட்டணியில தானே இருந்தீங்க. இந்த மகளிர் உதவி திட்டத்துக்கு எந்த பணத்தை எடுத்து கொடுத்திருக்காங்க? சரி, ஒன்றிய அரசு வந்து இந்திரா காந்தி பீரியட்ல இந்த ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் கொண்டு வருது. என்ன என்னத்துக்கு? டார்கெட்டட் டெவலப்மெண்ட் வேணும்.
ஆனா அதை நீங்க என்ன பண்றீங்க, டைல்யூட் பண்றீங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த மக்களும் சேர்த்து தான் கொடுக்குறோம். என்ன, அப்படி ஒரு நொண்டிச்சாக்கு. சி, அவங்களுக்கு அந்த மக்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதியை அந்த மக்களுக்கு நீ செலவு பண்ணும், அதுதான் சரியானது. அதை எடுத்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு அந்த மக்களுக்காக தான் செலவு பண்றோம் அப்படின்னு சொல்றது சரி கிடையாது. அது ஏமாற்று வேலை, பித்தலாட்டம். அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காம இன்னைக்கு விஜய் மேல இருக்கிற, விஜய் சீண்டி பாக்குற அளவுக்கு ஒவ்வொரு முறையும் பேசுறதுங்கிறது அரசியல்ல ஏற்புடையதா படல. இது இவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போறது, இவங்களை கன்சாலிடேட் பண்றதுக்கே கொஞ்சம் கஷ்டம். கேடர்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. கடைநிலை தொண்டர்கள் அவங்களுக்கு புரிதல் இருக்காது. நீங்க இவ்வளவு நுவான்ஸ்டா பேசுறீங்க, அத அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அந்த இது இருக்கு. சோ அதனால அதிகாரத்தை கொடுக்கறதுல திராவிட கட்சிகள் எங்கடா அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டாக்க பிரச்சனை வருமோ, ஒண்ணும் வேணாம், ஸ்பீக்கர் போஸ்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஒரு ஜெயலலிதாவால கொடுக்க முடிஞ்சது, மற்ற திராவிட கட்சி முதல்வர்களால அதை செய்ய முடியல. சோ எப்படி அதிகார பரவல்? நீங்க மத்தியில மட்டும் எங்களுக்கு அதிகாரம் வேணும்னு கேக்குறீங்க, எங்களுக்கு மாநிலத்துக்கு இவ்வளவு அதிகாரம் வேணும்னு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? என்ன மாதிரியான அதிகார பரவல் கொடுக்குறீங்க? இத இதுவரைக்கும் கூட்டணியில இருந்த வரைக்கும் தலித் கட்சிகளோ இடதுசாரிகளோ ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. சாம்சங்ல அடி வாங்கினப்ப கூட இவங்க பெருசா ஒண்ணும் இது பண்ண கிடையாது. துப்புரவு தொழிலாளர்கள் அடி வாங்கினப்ப கூட இவங்க ஒண்ணும் பெருசா பேச கிடையாது. அப்ப 29 தேர்தலில் திருமாவளவன் அவர் முதல்வர் விஜயோட தவிக கூட்டணியிலே தொடர்வார்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஏதாவது மாற்று ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இல்ல இல்ல, நினைக்கிறீங்களா? விஜயோட கூட்டணி அமைக்கிறது தான் வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதுதான் என்ன, திமுகவோட போறது சூசைடுக்கு சமம், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா இந்த மாற்றம் ஏதோ ஒரு 5 வருஷத்துக்குள்ளார முடிஞ்சு போறதுக்காக வந்தது கிடையாது. என்ன, இது ஒரு டெக்டானிக் ஷிஃப்டா தான் நான் பாக்குறேன். ஸ்ட்ரக்சரலா, அமைப்பு ரீதியாக திராவிட கட்சிகள்ல இருக்கிற பிரச்சனைகள் விஜய்க்கு ரொம்ப சாதகமா இருக்கு. சோ இந்த ஸ்ட்ரக்சரலா இவங்களுக்கு இருக்கிற குறைபாடுகள் இவங்க களைஞ்சி இவங்க சரி பண்ணி வர்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. இப்படியேதான் நாங்க அடுத்தாப்புல நாங்க வருவோம் அப்படின்னு தான் நிக்கிறாங்க. அது விஜய்க்கு தான் சாதகம். விஜய் ஏன் நீங்க தனியா வெறும் சினிமா இது மட்டும் பார்க்க வேணாம். நான் முன்னே சொன்ன மாதிரி தொடர்ந்து இந்த மாற்றத்துக்கான ஒரு ஏக்கம், அதுக்கான ஒரு முயற்சி அப்படிலாம் வர்றதோட ஒரு முகிழ்ச்சி, இவங்க மேல இருந்த ஒரு வெறுப்புக்கான வடிகாலாக இந்த தடவை விஜய் அமைஞ்சிட்டாரு. அந்த வடிகால் அது கன்சாலிடேட் ஆயிருச்சு, அப்படிதான் நான் பாக்குறேன். ஏதோ இது ஒரு டெம்பரரி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கிடையாது. அது ஒண்ணு. அடுத்தது, திருமாவுக்கு இருக்கிற ஒரு ஐயா என்னன்னா, இது இருக்கலாம், பாமக விஜயோட ரொம்ப க்ளோஸா வருது, சோ அதனால அது ஒரு நெருடலா பாக்குறது இருக்கு. அது தேவையில்லாதது, அது தேவையில்லாதது. ஒண்ணு நீங்க கூட நின்னு அதை தடுக்கலாம், இல்லையா ஏத்துக்கிட்டு போகலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. இப்ப ஒரு அலை இருக்கு, அந்த அலையில நீங்களும் சேர்ந்து நீங்க மேல போயிருங்க, அதுதான் முக்கியம், அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா கண்கொத்தி பாம்பா இன்னைய வரைக்கும் திருமாவை தான் கேள்வி எழுப்புறாங்க, நீங்க எப்படி திமுக அலையன்ஸை விட்டு போகலான்னு. மற்றவங்க கிட்ட அந்த கேள்வி அதிகமா வரதில்லை. திருமாவுக்கு அடுத்தபடியா சிபிஎம் சிபிஐக்கு தான் போகுது. ஐயுஎம்எல் யாருமே கேட்கறது இல்லை. இத்தனைக்கு இவங்களை எல்லாத்த விட ரொம்ப தொடர்ந்து அவங்க திமுகவோட லாயல் அலையா இருந்தது ஐயுஎம்எல். ஆனா திருமா மேல மட்டும்தான் அந்த விமர்சனம் வருது. அது என்ன, இதுவரைக்கும் என் கூட இருந்துட்டு நீ எப்படி போகலாம், எனக்கு விசுவாசமா இருக்கணும் நீ. அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு டாமினன் காஸ் பண்ணையார்த்தனம் தான் வெளிப்படுதே ஒழிய, அதை உள்வாங்கினவங்க, அதை நேச்சுரலைஸ் பண்ணிக்கிட்டவங்க, அவங்க தான் அந்த மாதிரியான கேள்வியை கேட்கிறாங்க. ஆமா, ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஒரு அரசியல் கட்சி அதிகாரத்தை நோக்கி தான் பயணிக்கும், அப்படிங்கிறப்ப அடுத்த கட்ட நகர்வு அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஏத்துக்கணும். அது இவங்க கிட்ட இல்ல, கேள்வி எழுப்புறவங்க கிட்ட. அரசியல் அறம்ங்கிறது பவர் இல்லாம அறம் கிடையாது. அது சாணக்கியன்ல இருந்து மேக்கியவல்லியில இருந்து எல்லாம் சொல்லுது என்னன்னா,
நீ கட்சி வச்சிருக்கிறதே இதுக்குதான், ராஜாவா இருக்கிறதே இதுக்குதான், ஜெயிக்கிறது தான் ராஜதந்திரம் அப்படின்னு ஒரு தடவை சிதம்பரம் என்கிட்ட சொன்னாரு. சோ நீங்க ராஜதந்திரியா இருக்க போறீங்களா இல்ல அரசியல் அறம் பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா? அதுதான் திரும்ப முன்னாடி இருக்கிற கேள்வி. மிக்க நன்றி சார். உங்களோட ம்? நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் நன்றி. மிக்க நன்றி சார்.